ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனத்துல ஆண்டவர் மனுக்குலத்தை பார்த்து சொல்றாரு, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாமே பொல்லாப்பாதான் இருக்கு அப்படின்ட்டு சொல்றாரு. இந்த இடத்துல இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம், அதுக்கு இமேஜினேஷன்ஸ் அப்படின்ட்டு ஆங்கிலத்துல போடப்பட்டிருக்கு. இதோடைய எபிரேய வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா எட்சர். இதே எபிரேய வார்த்தை ஏசாயா 26வது அதிகாரம் 3வது வசனத்திலையும் போடப்பட்டிருக்கு. அங்க என்ன போட்டிருக்கு? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன். அந்த மனதுடையவன் அப்படின்ற வார்த்தைக்கு தான் எட்சர் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ ஒரு மனுஷன் அவனுடைய மைண்ட பொல்லாப்பான சிந்தனைக்கும் இடம் கொடுக்க முடியும். ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் அப்படின்ட்டு உணர்ந்து அவரை பற்றி கொள்ளவும் முடியும். அப்படி நம்ம அவரை பற்றி கொண்டு அவரையே நம்பி இருந்தா அவர் நம்மள பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வார் அப்படின்ட்டு இந்த வசனம் சொல்லுது. இந்த இடத்துல பூரண சமாதானம் அப்படின்ற வார்த்தைகளுக்கு எபிரேய அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஷலோம் ஷலோம், அதாவது ரெட்டிப்பான சமாதானம். அதனால இதை குறித்து சிந்தித்து பாருங்களேன்.